நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சியில ஆன்மீக ரீதியான உயிர் சக்தி ஆய்வுகள், பேரண்ட பிரபஞ்ச ஆன்மீக அறிவியல், ஆன்மீகம் ரீதியான நிலையான வாழ்க்கை முறை மற்றும் உலகளாவிய ஒற்றுமை, மேலும் அமைதிக்கான வளர்ச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயில் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் ட்ரஸ்டின் நிறுவனரும் நிர்வாகியுமான ஸ்ரீ வித்யாரண்ய பரபிரம்ம மகா சித்தகுரு மனகுருநாதர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடமோட தொடக்கம், அதனுடைய தொண்டுகள், சிறப்புகள் பற்றியும் நிகழ்ச்சி நம்ம பார்க்க உள்ளோம். வாருங்கள். நமது ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் மையத்தினுடைய பண்டைய அறிவியல் மற்றும் ஆன்மீக நடைமுறையில் மறைக்கப்பட்ட தியான முறைகள், ஸ்ரீவித்யா உபாசனமான மந்திரங்கள், தந்திரங்கள், எந்திரங்கள் பற்றி தெய்வீக அறிவை வளர்க்கறதுக்கு உதவிட்டு இருக்காங்க. மேலும் பொருளாதார ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி பயணம் துவங்குபவர்களும் ஆன்மீக வழிகாட்டுதலை தேடும் அன்பர்களும் நமது ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் நமது மகா சித்தகுரு மனகுருநாதன் அவர்கள் குரு சிஷ்ய பாரம்பரிய முறையை கடந்து தனித்துவமான வழிகாட்டுதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். மேலும் தியான வகுப்புகள், உபாசன மந்திரங்கள், தீட்சைகள், பூஜைகள், ஹோமங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடத்துல நம்ம குருஜி அவர்கள் நடத்திக்கிட்டு வராரு. ஸோ இன்னும் நிறைய அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க அடுத்ததை நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடமோட இந்த 35 வருஷமா ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆன்மீக தகவல்கள், மந்திரங்கள், எந்திரங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பத்தி உங்களை பத்தி பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இதோட ஞானம் உங்களுக்கு வந்தது, அதை பத்தி எங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. கணாநாம் த்வா கணபதியும் ஹவாமஹே கவிம் கவிநாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரமணாம் பிரமணஸ்பத ஆன ஸ்ருண்வன்னோ திவிசீதசாதனம். ஓம் ஸ்ரீம் மகாகணபதியே நமஹ. ஹரிஹி ஓம் சிவகுருவே நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் காம் ககலரீம் ஸ்ரீம் கணபதியே வரவரத. சர்வஜனம் மே சர்வதனம் மே சர்வ பிரபஞ்சமே வசமானிய ஸ்வாஹா. ஓம். மாதா பிதா குரு குலதேவதாபியோம் நமஹ. சத்ரபாலாபியோம் நமஹ. இஷ்டதேவதாபியோம் நமஹ. சர்வதேவதாபியோம் நமஹ. மன்னிக்கவும். இப்பொழுது உங்களுடைய அற்புதமான இந்த கேள்விக்கு என்னுடைய பதிலை வழங்க தயாராக இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு சிறிய குக்கிராமத்தில், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பஸ், சாயந்தரம் ஒரு பஸ், 2 பஸ் தான் வரும். அந்த மாதிரி குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய அப்பா ஒரு தையல் கலைஞர். ஸோ கிராமத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஊரில் ஒரு திருவிழானாலோ இல்லை பொங்கல், தீபாவளி, அந்த மாதிரி ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா டெய்லர்ஸ் ரொம்ப பிஸியாகிடுவாங்க. அந்த காலத்திலலாம் பெருசாக கார்மெண்ட்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ டெய்லர் தான் ஒரே ஆப்ஷன் அப்போல்லாம். ஸோ எங்கள் அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு வழி இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். ஸோ மிஷின் கடையில் உட்கார வச்சுருவார். ஊரில் திருவிழா நடக்கும், நான் மிஷின் கடையில் உட்காந்து பட்டன் கட்டுறது, காஜா எடுக்கிறது. அப்போல்லாம் மிஷின் கிடையாது, காஜா மிஷின் கிடையாது, பட்டன் மிஷின் கிடையாது, எல்லாம் மேனுவல் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப் டு 12 இயர்ஸ் நான் 12வது படிக்கிற வரைக்கும் இதுதான் என்னோட ரொட்டீன் லைஃபாக இருந்தது. படிப்பு, வீடு, தையல் கடை. இது எந்த என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது, நோ ஃப்ரெண்ட்ஸ், நத்திங். ஸோ ஒரு 12 வருஷம் இப்படியே போச்சு. +2 முடிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருந்தது. ஸோ அது வரைக்குமே எனக்கு வெளி உலகம் என்னன்னே தெரியாது. அதிகபட்சம் எங்கள் ஊர்லேருந்து சேலத்துக்கு ஒரு தடவை பொருட்காட்சிக்கு போயிருக்கேன்.
ஆத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதெல்லாம் டவுன். ஸோ அங்கே ஒரு தடவை போயிருக்கேன். பட் பெருசாக தெரியாது. எனக்கு கொண்டு போய் தனியாக விட்டிங்கன்னா திரும்ப வருவனான்னு எனக்கே தெரியாது. ஸோ அதான் அன்னைக்கு கண்டிஷன், என்னோட நிலைமை. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த ஊரில் இருந்தால் என்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்ற பயம் எனக்கு வந்துருச்சு. அதை தாண்டி எனக்கு என்ன அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உள்ளூரே இருந்தது. என்ன அனுபவிக்கணும் அப்படின்னா, இப்போ மற்றவங்க மாதிரி நானும் விளையாடணும். கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ எல்லாருக்கும் கிரிக்கெட் தெரியும், அப்பவும் சரி இப்பவும் சரி. கிரிக்கெட்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். பட் இப்போ வரைக்கும் எனக்கு கிரிக்கெட்னா பெருசாக ஆர்வம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு ஆர்வம் இல்லை. அது என்னன்னே தெரியாது. ஏன் போய் நின்றுட்டு இருக்காங்க, எவனோ ஒருத்தன் பந்தா போடுறான், எவனோ ஒருத்தன் அடிக்கிறான், 10 பேர் பொறுக்கிறான், இது அப்புறம் அவுட்டுன்றாங்க, 6ன்றான், 3ன்றான். இது வரைக்கும் எனக்கு விருப்பமும் இல்லை, நான் தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்படி வச்சுக்கோங்க. அதாவது சின்ன வயசுல இருக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு பெருசா எனக்கு கிடைக்கல. ஓகே. இந்த திருவிழா நாட்கள் தவிர மற்ற நாட்கள்ல பாத்துட்டீங்கன்னா எங்க அப்பா வந்து பெருசா யாரோடையும் சேர விட. எங்க ஊர்ல வந்து நான் தான் கோமாளின்னு வச்சுக்கோங்களேன். ஊர்ல வந்துட்டு இப்போ ஒரு 10 பேர் புளிய மரத்து பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. எவனாவது புளிய மரம் அடிச்சிட்டு இருப்பான், நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். எவனாவது கல் போட்டு எவன் மண்டையாவது உடஞ்சிரும். நேரம் எங்க அப்பாவுக்கு தகவல் போயிடும், இந்த மாதிரி உங்க பையன் அங்க நிக்கிறான், ஒருத்த மண்டை உடஞ்சு போச்சு. எங்க அப்பா வந்து கேள்வியே கேட்க மாட்டாரு, யாரையும் என்னையும் கேட்க மாட்டாரு. என்ன நடந்தது, யாருக்கு மண்டை உடஞ்சது, நீ அங்க எதுவுமே கேட்க மாட்டார். தூக்கி போட்டு அடி பின் எடுப்பார் அடி. சரியா? இப்படிதான் என்னோட லைஃப் எல்லாம் போச்சு சின்ன வயசு எல்லாமே. +2 முடிச்சு 1 வருஷம் நான் ஊர்ல இருந்தேன், எங்க ஊர்ல. ஸோ அந்த சமயம்லாம் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சென்ஸ், இந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய சிந்தனைகள், இங்கேருந்து எப்படி பிழைக்கிறது, ஒன்று டெய்லர் ஆகணும், இல்லை விவசாய வேலைக்கு போகணும். நான் விவசாயிக்கு போனதே இல்லை. நான் தான் எனக்கு ஓடுந்து பட்டனும் காஜாவும் கட்டிட்டு இருக்கேன், கையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதையும் மீறி மரம் இருக்க போனேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து முடி வெட்டுறவர், இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மரம் இருக்கிறவர், ஆசாரியார் சொல்லுவாங்க. என்னோட சின்ன வயசு அவங்களாம், என்னோட பெரிய வயசுலாம் கிடையாது, என்னோட சின்ன வயசு. என்னோட ஈக்குவல் வயசுல அல்லது என்னோட பெரிய வயசுல எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இப்போ வரைக்கும். ஃப்ரெண்டு அப்படின்ற வகையில இப்போ வரைக்கும் எனக்கு யாரும் கிடையாது. அந்த தனிமை தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். இப்போ நாங்கள் கூட பேசிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செகண்ட்ல நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அடுத்தது நீங்க இப்படி எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நான் தான். இந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற கேட்டகரியில யாரும் வரல, இப்போ வரைக்கும் வரல. நானும் நிறைய பேர்த்த ட்ரை பண்ணேன் ஃபிட் பண்றதுக்கு, ஃப்ரெண்டுன்ற கேட்டகரியில ஃபிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். பெருசா ஃபிட் ஆகல. நான் நிறைய பேர்த்தோட கேட்டகரியில ஃபிட் ஆகிருக்கேன் ஃப்ரெண்டுன்ற கேட்டகரியில. பட் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற லிஸ்ட்ல யாருக்கும் இது வரைக்கும் ஃபிட் ஆகல இப்போ வரைக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பட் அதுக்காக நான் மற்றவங்க மேலே அன்பு இல்லை, நான் எதுவும் பண்ணலைன்ற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஃப்ரெண்டு அப்படின்றது அது ஒரு தனி உணர்வு. ஸோ அது எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. தனிமையால தான் நீங்க இருக்கலாம், மேபி இருக்கலாம். பட் அப்போ அப்படிதான் என்னோட வாழ்க்கை போச்சு. ஸோ என்னோட வாழ்க்கை முறை தான், யாராவது தப்புன்னா தண்டனை எனக்கு. நான் தனியா இருந்தா ஏன் தனியா இருக்க, கூட்டமா போனா ஏன் கூட்டமா போறேன். இந்த காலகட்டத்துல இந்த ஊர்ல நான் எப்படி வாழ்றதுன்னு தெரியல. வேலைக்கும் போக முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து முடி வெட்டுவார், இன்னொரு வந்து மரம் இருக்குவார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா நான் முடி வெட்டுறதுக்கோ சேவ் பண்றதுக்கோ இது வரைக்கும் 5 பைசா நான் செலவு பண்ண கிடையாது இப்போ வரைக்கும். ஊருக்கு போனேன் என்ன ரீசன்னா, அவன் முடி வெட்ட கத்துக்கிட்டதே என் தலையில தான். ஸோ அதுக்கு அவன் குருதட்சணை இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் எனக்கு குருதட்சணை கொடுத்துட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரம் இருக்கிறவர், அவரு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கூட மட்டும் வந்து நில்லுங்க, பேருக்கு நில்லுங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், மற்ற நான் பார்த்துறேன், உங்களுக்கு கூலி வந்துடும், நீங்க உங்க வேலையை பாருங்க. அதான் அவர் சொன்னது. நம்ம அந்த மாதிரி கேட்க மாட்டோம். நமக்கெல்லாம் வந்து நீதி நேர்மை அந்த மாதிரி ஏர்மை கருமைன்னு செந்தில் சொல்ற மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி போச்சு. அங்க போயிட்டு மரம், யூக்கலிப்டிஸ் மரம், ஒரு பெரிய மரம், மேல ஒரு 3/4 மரத்துல கயிறு கட்டி கீழே இழுத்து விட்டாங்க. நான் புதுசா போறேன், எனக்கு பார்த்தவங்க சொல்லி கொடுத்துருக்கணும் இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்ட்டு.
எனக்கு யாரும் நான் வந்து ரொம்ப உழைக்கிறேன், நான் ரொம்ப சின்சியர் அப்படின்றதுக்கு பேர்ல இடுப்பை கட்டி சுத்தி பிடிச்சிட்டேன். கடைசி நான் தான் கடைசி ஆளு. இடுப்புல சுத்தி கயிறு முடி போட்டு இப்படி பிடிச்சிட்டேன் ஸ்ட்ராங்கா. எனக்கு முன்னாடி ஒரு 20-30 பேர் நிக்கிறாங்க. மரத்தை வெட்டி விட்டான், மரம் கீழே விழுது. அந்த 20-30 பேர் இருக்க அவன் ஓடிட்டான். நான் மட்டும்தான் இருக்கேன். நான் எங்க ஓடுறது? ஏன்னா கட்டி இருக்கேன். தர தண்ணி இழுத்துட்டு போச்சு தரையில. சரிங்களா, உடம்பு ஃபுல்லா ஒரே காயம். எல்லாரும் என்ன திட்டுறாங்க. என்னையும் திட்டி சொல்லணும் இல்லையா, இப்படிதான் இல்லை. நான் முன்ன பின்ன நானும் மரம் வெட்டு பார்த்துருக்கணும். ரைட்டா, எதுவுமே இல்லை. ஒரு ஆசையில் நானும் போயிட்டேன். அவனே எனக்கு ஹெல்ப் பண்ற இதை கூப்பிட்டான். நான் இதுதான் நடந்தது கடைசியில. ரைட்டு, இதுவும் நமக்கு செட் ஆகல. மொத்தத்துல இந்த ஊர் நமக்கு செட் ஆகாது, எங்கேயாவது போகணும், மொத்தத்துல இந்த ஊர்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, நமக்கு பாஷையும் தெரியாது, தமிழ் தெலுங்கு 2 தான் தெரியும். காசு போனா எதுவும் கிடையாது. ஏதோ மேக்கப் பண்ணி வீட்டுல உண்டி கிண்டிலாம் உடைச்சி ஊரை விட்டு கிளம்பிட்டேன். சேலம் வரைக்கும் வந்தாச்சு. சேலம் ஜங்ஷன்ல வந்து இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஜெயந்தி ஜனதா ட்ரெயின்ல, அது வந்து கன்னியாகுமரி டு விக்டோரியா டெர்மினஸ், மும்பை. வேற எங்கேயும் அது போகாது, டைரக்ஷனே கிடையாது அதுக்கு. அது மெயில். அதுல போயாச்சு. நான் ஏறினது சேலத்தில் தான் ஏறினேன், மும்பைக்கு தான் ஏறினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சுயநினைவுலாம் இழக்கலை, நான் தூங்கலை அல்லது வண்டி எங்கேயும் மாறலை. பட்டு நான் போய் இறங்கின இடம் வந்து ரிஷிகேஷ். ரிஷிகேஷ்ல போய் இறங்கினேன். தெரியல, ஆனா அந்த பெட்டி அங்கதான் இருந்துச்சு. ஆனா அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெயின் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து வேற ஒரு ட்ரெயினோட கனெக்ட் ஆகிற மாதிரி எங்கேயுமே இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. பட் நான் ஏறின பெட்டியில நான் போய் இறங்கினது ரிஷிகேஷ்ல போய் இறங்கினேன். ரிஷிகேஷ் போய் இறங்கியாச்சு. நான் மும்பை நினைச்சிட்டு இறங்குறேன். ஆக்சுவலா அது ரிஷிகேஷ். மும்பைல எங்க ஆறு இருக்குது, மும்பைல எங்க அவ்வளவு பெரிய இதெல்லாம் இருக்கு விடி ஸ்டேஷன் பக்கத்துல. அப்போ இறங்கியாச்சு. ரிஷிகேஷ் போய் சுத்தி பாக்குறோம். காசி விஸ்வநாதர் எல்லாம் பார்த்தாச்சு, சுத்தி வந்தாச்சு. 3 நாள் பட்னி, ஃபுல் பட்னி. காசு இல்லை கையில, நாட்டு போய் கேட்கறது. அப்பெல்லாம் அன்னதானம் அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஏதோ மடம் இருக்கும், போனீங்கன்னா சோறு போடுவாங்க. நமக்கு எங்க தெரியும் மடம்? ரெண்டாவது ஃபுல்லா ஹிந்தி அந்த மாதிரி தான் எழுதிருக்கும். நமக்கு தமிழ் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. நான் படிச்செல்லாம் தமிழ் மீடியம். இங்கிலீஷ் அந்த அளவுக்குலாம் படிச்சா தெரியாது. ஏபிசிடி தெரியும், அதுலயும் பாதி எழுத்து முடிங்கிடும். அப்புறம் நம்ம இங்க படிச்சு எழுத்து கூட்டி சேர்க்கறது. ஸோ ஊரை சுத்தி வந்தோம். யார்கிட்ட பிச்சை எடுக்க மனசு இல்லை, ஒரு வழியும் இல்லை. 3 நாள் வெயிட் பண்ணி பார்த்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு ஒரு கட்டத்துல கடையில தண்ணி வாங்கி குடிப்போம் இல்லையா, அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டெய்லி வந்து தண்ணி குடிக்கிற, அவன் ஏதோ சொல்றான்றது நான் புரிஞ்சுக்கிட்டது. எனக்கு பாஷை தெரியாது, என்னமோ சொல்றான், மிரட்டுறான்ற மாதிரி எனக்கு தெரியுது. நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் என் கடையில வந்து டெய்லி தண்ணி குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்படின்ட்டு. சரி ரைட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம இருக்கிறது வேஸ்ட். திரும்ப ஊருக்கும் போக முடியாது, காசு இல்லை, எப்படி போகணும்னு தெரியாது. நான் வந்திருக்கிறது ரிஷிகேஷ். ரிஷிகேஷ்ல எப்படி சேலம் போகணும் எனக்கு தெரியும். சரியா, யாராவது விசாரிக்கணும்னா மொழி தெரியாது. ரைட்டு, நம்ம முடிஞ்சது. இல்லைன்னா நம்ம ரொம்ப மோசமாயிருவோம். பிச்சை எடுக்கிறத விட சாகிறது மேல் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டெம்ப்ட் இன் மை ஹோல் லைஃப். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு லக்ஷ்மண் ஜூலா, ராமஜூலா போனோம் ஃபர்ஸ்ட். அங்க கொஞ்சம் கூட்டம், மக்கள் போக்குவரத்து அதிகமா இருக்கும். அப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி செயின் போட்டு ஸ்டீல்ல எல்லாம் தொங்கு பாலம் கிடையாது. அப்ப கீழே வந்து மரம், முதல்ல கயிறு. ரைட்டா, நீங்கெல்லாம் போய் சூசைட் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. கொஞ்சம் அஜாக்கிரதையா போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சூசைட் ஆயிரும். அந்த லெவல்ல தான் அன்னைக்கு கண்டிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் லக்ஷ்மண் ஜூலா இருக்கிற ஏரியா பக்கம் போயிட்டு நடு பாலத்துக்கு போயிட்டேன். அங்கிருந்து ஜம்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்க அப்பா அம்மா தங்கச்சி ஒரு தங்கச்சி, ஒரே ஒரு தங்கச்சி, எல்லாத்தையும் நினைச்சிட்டு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு நிக்கிறேன். குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கேன். ஐ எம் ப்ரிப்பேர்டு, ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. நோ ஃபியர், நோ வொரீஸ், நத்திங். But I just want to remember whoever along with me during that period. My friends, sister, father, mother, relations, everyone, my school lives, everything.
இப்போ கடைசி நேரம் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாம் வரும். கண்டிப்பா. நீங்களாம் யோசிக்க வேண்டாம், எல்லாமே தானா வரும். ஒரு ஒரு குறும்படம் ஓடும் நமக்கு முன்னாடி, கண்டிப்பா. சரியா? ஸோ அந்த படம் ஓடிட்டு இருக்கு. ம். திடீர்னு என் பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாரு தமிழ்ல, இப்படி டேய் இங்க என்னடா பண்ற, இங்க வா அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஓ, எனக்கு அப்பதான் உயிர் வந்துச்சு. ஆஹா, தமிழ் தமிழ்ல பேசுறான், நம்ம ஊருக்காரன், எப்படியும் சோறு கிடைச்சிடும். சோறு முக்கியம். ஓகே. அந்த அந்த சமயத்துல சோறு முக்கியம், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்னா அதுக்காக தானே சாகவே போனேன். போனது ரைட்டா? ஸோ என் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப நான் அவரை நோக்கி போறேன். அவரு நான் போற வேகத்தோட அதிகமான வேகத்துல என்ன நோக்கி வர்றாரு. வந்த மனுஷன் கையை அப்படி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாரு. அவர் போற ஸ்பீடு நம்மளால ஓட முடியல, அவ்வளவு ஸ்பீடா இழுத்துட்டு போறாரு. போயிட்டு கரையில இறங்கி, அப்பெல்லாம் கங்கா கரை இப்ப இருக்கிற மாதிரி படி எல்லாம் கிடையாது, நார்மலா தான் இருக்கும். படினா ஒரு சில இடத்துல தான் படி இருக்கும், மற்ற இடமெல்லாம் நம்ம ஊர் ஆத்தங்கரையில எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். தரன்னு இழுத்துட்டு போய் தள்ளி விட்டாரு கங்கையில. தள்ளி விட்டு ஒரே அமுக்கு, தலையை பிடிச்சி தண்ணியில வச்சு அமுக்குறாரு. நான் கிராமத்தால ஆச்சுங்களா, ஸோ நமக்கு வந்து வார்த்தைகள்லாம் அந்த அந்த மாதிரி தான் வரும். எந்திரிச்சு கண்டபடி திட்டுறேன். ஏன் நான் அதை தான் ஏன் பண்ணிட்டு இருந்தேன், நீ எதுக்கு என்ன கூட்டு வந்து கொள்ற? நான் ரெடி பண்ணது அதுக்குதான். என்ன கூட்டு வந்து தண்ணியில போட்டு அமுக்கி இந்த கிராமத்தாளர்னால கட்ட வார்த்தையா பேசுறேன். அவரு எதையுமே கண்டுக்கல. ரெண்டாவது ஒரு அமுக்கு, மறுபடியும் ஒரு அமுக்கு. அப்புறம் உள்ள போனோன்னு முடிவு பண்ணிட்டேன், சரி ரைட்டு, ஏதோ நம்ம வாழ்க்கை வந்து இவரு கையால் இப்படிதான் முடியணும்னு இருக்கும் போல இருக்குது, நம்மளா சாகக்கூடாதுன்னு போல இருக்குது. எப்படியோ சாகிறதுன்னு முடிவாகி போச்சு. ஏன் இவங்கிட்ட சண்டை போட்டு நிம்மதியா சாகுவோம், அந்த மைண்ட் செட் வந்துருச்சு அந்த ரெண்டாவது அமுக்கும் போது. சோ அதை எப்படி சொல்றது அப்படின்னா, ஆன்மீக ரீதியா சமநிலை, அக்செப்டன்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் டீலிங் வித் த கரண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். அந்த இது எனக்கு அப்போ உணர்ந்தது. இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன். அப்போ உணர்ந்தது சமநிலை. என்ன வேணா நடக்கட்டும், நீ வந்து குதிச்சோ இல்ல வேற ஏதாவது பண்ணி ஒன்றும் நடக்க போறது இல்லை, ரைட்டா? ஆனா அதை அப்சர்வ் பண்ணி அந்த விஷயத்திலிருந்து எப்படி தப்பிச்சு வரலாம்னு யோசிச்சுன்னா வெளியே வரலாம். குதிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, மூளை வேலை செய்யாது, ரைட்டா? ஸோ சமநிலை, எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிவு பண்ணிட்டேன், சார் ரைட்டு, ஓகே, முடிஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியா வந்துட்டேன் மேல. மூணாவது தடவை ஒரு முக்குனாரு, மறுபடியும் மூணாவது தடவை முக்கும்போது என்னன்னா அவரும் உள்ள வந்துட்டார் தண்ணிக்குள்ள. நானும் தண்ணிக்குள்ள இருக்கேன், அவரும் தண்ணிக்குள்ள இருக்காரு. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், மந்த்ரா இனிஷியேஷன் இன் ஸ்ரீவித்யா. It is happened in 1990 August 16, which is my birthday. My real birthday ஆகஸ்ட் 16, 1990 அன்னைக்கு இது நடக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் தண்ணிக்குள்ளார. நமக்கு தண்ணிக்குள்ளார போய் ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கலாம், பட் வந்து ஒரு சவுண்ட் தான் வரும், பியூரா கேட்காது. நான் எஃப்எம் ரேடியோ கேட்காம ரொம்ப பியூரா கேட்டேன் இந்த மந்திரத்தை தண்ணிக்குள்ள, அவ்வளோ அழகா. சொல்ல முடியுமா? இல்ல, சாரி. சரி. ஸோ அந்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆட்டுக்குட்டி கூட சரியா, நாய்க்குட்டி அந்த மாதிரி ஆயிட்டேன். பின்னாடியே அவர் பின்னாடி எங்க போனாலும் போறது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் பசிக்காக தானே இவ்வளவும் பண்ணேன் இந்த 3 நாள். அதுக்கு அடுத்தது எனக்கு பசி இல்லை, தூக்கம் கிடையாது, தண்ணி குடிக்க கிடையாது. 3 நாள் நான் மறுபடியும் ரிஷிகேஷ்ல இருந்து அவர் கூட. ஒரு பருக்க சாப்பாடு கிடையாது, ஒரு துளி தண்ணி நான் சாப்பிடல, எந்த இதுவும் கிடையாது. இப்ப நான் எப்படி இருக்கணும் உங்க கூட அதே மாதிரி தான் அங்கேயே இருந்தேன், எந்த இதுவும் கிடையாது, சுயநிலையோட தான் இருந்தேன். சரியா? அவர் போன இடத்துக்குலாம் போனேன், இங்க உட்காருன்னா உட்காருவேன். என்ன பிரச்சனைனா, நான் படிச்சது +2, நமக்கெல்லாம் பெரிய பெரிய அறிவுலாம் கிடையாது. அது கிராமத்துல என்ன அறிவு இருக்கும்? என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பேரண்ட பிரபஞ்ச ஆன்மீக அறிவியல், குவாண்டம் பிசிக்ஸ் இதெல்லாம் எனக்கு சொல்லி தராரு. குவாண்டம் பிசிக்ஸ், காஸ்மோஸ், காஸ்மிக்ஸ், ஹவு த டோட்டல் வேர்ல்டு
இப்படி வந்துச்சு. பிக் பேங் தேரி என்ன, சிவபுராணத்துக்கும் பிக் பேங் தேரிக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் சொல்றேன் எல்லாம் எனக்கு விளக்கம் சொல்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ கண்டினியூஸா போயிட்டு இருக்குது எனக்கு பாடம். ஆனா சத்தியமா எனக்கு எதுவும் புரியல. கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் ஆட்டுக்குட்டி மாதிரி உட்காந்துருக்கேன், ஒரு நாய்க்குட்டி மாதிரி சும்மா இருக்கேன். எனக்கு வந்து அந்த அந்த சமநிலைன்னு சொல்லணும் இல்லையா, ஒரு விஷயத்த வந்துட்டு அக்செப்ட் நான் பண்ணிக்கல, ஆனா அக்செப்ட் பண்ண நிலையில இருந்து அதை நான் ஆலோசிச்சு அடுத்தது எப்படி போலாம், நான் அதை எதிர்த்து போராடல. சரி, கேட்டுக்கிட்டீங்க. அவர் சொன்னதுல ஃபுல்லா கேட்டுட்டேன், அப்சர்வ் பண்ணிட்டேன், எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. 2 நாள் அவர் இருந்தாரு. 3ஆவது நாள் காலையில அவரு மாதிரி இன்னொருத்தர் வந்தார். ஆனா நாங்க எங்க இருந்தோம் தெரியுங்களா, குகை, மரத்துக்கடியில, ஃபுல்லா காடு, அந்த மாதிரி. பக்கத்துல எவனும் மனுஷன் எல்லாம் பார்க்க முடியாது. திடீர்னு விட்டு போயிருவாரு. இப்போ தனியா தான் இருந்தேன், ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியல, பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விட்டு போனாங்க, உட்காந்துருந்தேன். நான் பாட்டு சும்மா உட்காந்துருந்தேன் அப்படியே ஜாலியா மரத்துக்கடியில. ஃபுல்லா சுத்தி காடு தான், சுத்தி மரம், காக்கா கத்துது, குருவி கத்துது, குயில் கத்துது, என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். என்ன பண்ணுவீங்க, பசிக்கல, சாப்பாடு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அந்த நிலையில தான் இருந்தது. தவம் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களை தவம்னா என்னன்னு தெரியாது, சரிங்களா? அதையும் சொல்லி கொடுக்கல அவரு. பேரண்ட பிரபஞ்சம், குவாண்டம் பிசிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க தவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. தவம்னா என்ன சொல்லி தரல. நான் என்ன பண்ணேன், நமக்கு என்ன தெரியலையா, சும்மா உட்காந்துட்டு இப்போ காக்கா கத்துதா இப்படி பாக்குறது, குருவியை பாக்குறது, கேட்கறது, அது கத்துறது கேட்கறது, அது என்ன பண்ணுது பாக்குறது, அவ்வளவுதான். என் மனசுல எந்த எண்ணமும் இல்லை. அத துரத்தணும், அடிக்கணும், கேட்கணும், ரிப்ளை பண்ணணும், அந்த எதுவுமே இல்லை. நான் நிற்கணுமா அப்படியே உட்காந்துருக்கேன், பாக்குறேன், ஜஸ்ட் பாக்குறேன், ஜஸ்ட் கேட்கறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பண்ணல. இந்த மாதிரி 2 நாள் போச்சு. 3ஆவது நாள் இன்னொருத்தர் புதுசா ஒருத்தர் வந்தாரு. அவங்க 2 பேருமே பாக்குறதுக்கு எப்படின்னா, நம்ம ஊர்ல நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு மாதிரி நம்ம ஊர் ஐயர் கட்டுவாங்களே வேஸ்ட், அந்த மாதிரி ஸ்டைல்ல வேஸ்ட் கட்டிருந்தாங்க. மேல வந்து ஒன்றும் பெருசா எதுவும் கிடையாது, ஒரு தலப்பா நார்மலா நார்த் இந்தியாவில் கட்ட மாதிரி தலப்பா 2 பேரும். ஸோ 3ஆவதா ஒருத்தர் வந்தாரு, அவரும் ஆரம்பிச்சிட்டாரு. இவராவது குவாண்டம் பிசிக்ஸ், காஸ்மோலஜி, போனது வந்தது, பாடிக்குள்ள என்ன இருக்கு, மூளை எப்படி, எல்லாம் இவரு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் எப்படி சயின்ஸ்ல என்ன படிச்சோமோ அதெல்லாம் இவரு வேற மாதிரி வித்தியாசமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சரியா? ஏதோ பாதி புரிஞ்சும் புரியாம இருந்தது, எதுவும் பேசவும் முடியல, பேசவும் தோணல, கேட்டுட்டேன், அவ்வளவுதான். 3ஆவதா வந்தவரு ஸ்ரீவித்யா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ரீவித்யா உபாசனா தந்திரா, வாட் இஸ் ஸ்ரீவித்யா உபாசனா தந்திரா, அதோட ப்ரொசீஜரு, அதோட பாரம்பரியம், அதுல எத்தனை வகை இருக்கு, எத்தனை மந்திரங்கள் இருக்கு, எல்லாம் நமக்கு இதுவே புரியல. இது எங்க புரிய போகுது? ரைட்டா? நம்ம கோயிலுக்கெல்லாம் பெருசா போனதும் கிடையாது, மந்திரம்னா சத்தியம் என்னன்னு தெரியாது. கிராமத்துல என்ன, மாரியம்மா காப்பாத்து, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது, அவ்வளவுதான் மந்திரம், மாரியம்மா காப்பாத்து, வேலை முடிஞ்சு. ஸோ எல்லாம் சொல்லி தர்றாங்க. எனக்கு கூட பெருசா ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, பட் கேட்குறேன். இப்படி நீங்க உட்காந்துருக்க மாதிரி அவர் நின்றுட்டு இருக்காரு ஆப்போசிட்ல, நான் கீழே உட்காந்துருக்கேன், சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ஆசீர்வாதம் கை என் தலையில் இருக்குது, ஃபுல்லா ஒரு செகண்ட்ல லைட் மாதிரி அப்படியே போயிடுச்சு, மேல போயிட்டாரு, லைட் மாதிரி காண போயிட்டாரு, ஜப்புன்னு ஒரு லைட், அவ்வளவுதான், மேல போயிடுச்சு, ஒண்ணும் இல்லை. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. மனுஷன் நின்று பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி மறைஞ்சிட்டாரு. இன்னொன்னு அது பயம்னு சொல்ல முடியாது, ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து என்னால மீள முடியல. இப்போ வரைக்கும் அதை நினைச்சேன்னா எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். ஸோ அந்த இது நான் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து, எவ்வளவு நேரம் உட்காந்து எனக்கு தெரியல. பட் என்ன ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் இல்லையா, கைப்பிடிச்சி தண்ணியில அவரு தட்டி எழுப்பி, என்ன பண்ற, தூங்குறியா? இல்ல இல்ல சாமி, அவரு பாபா தான் கூப்பிடுவேன். இல்ல பாபா, இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்தாரு காலையில, ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, திடீர்னு மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிட்டாரு, என்னால் நம்பவே முடியல, பயமா இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் என்ன சொல்ற, உனக்கு தெரியலையா,
இல்ல சத்தியமா தெரியல. அவரு தானே, உங்க ஊர் தான்டா ம். நாகராஜ். நாகராஜா? நமக்கு என்ன நாகராஜ் தெரியும்? ஏர் ஓட்ட நாகராஜ் தெரியும், இல்ல தண்ணி அடிச்சுட்டு தெருவில் கிடைக்க நாகராஜ் தெரியும் ஊர்ல. நமக்கு வேற என்ன தெரியும்? இல்லையே, எந்த நாகராஜ்? உங்க ஊர் தான்டா, உனக்கு ரொம்ப பழக்கமானவன். ம். உனக்கு ஞாபகம் இல்லையா நாகராஜ? இல்லைங்க, இல்ல பாப்பாஜி. நீங்க தான் சொல்லுவீங்களே கிரியா பாபாஜின்ட்டு. அப்படி. அவன் தான் இவன். எப்படி? அவன் தான் இவன் அப்படின்றாரு. அப்பவும் எனக்கு தெரியல ஆக்சுவலா, எனக்கு யாருன்னே தெரியாது. அப்படியா? தமிழ் அவரு? அப்புறம் ஏன் தமிழ்ல பேசல? என்னென்னவோ பேசினாரு, எனக்கு புரியல ஆக்சுவலா. அவர் தமிழ்ல பேசினாரா, ஹிந்தியில பேசினாரா, எனக்கு எதுவும் நான் சும்மா உட்காந்துருந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் 3வது நாள் முடிஞ்சது. இந்த மேட்டரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சியில் இருந்த வரைக்கும் தான் அது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் பணம் கணக்கெல்லாம் கையில கொடுத்து, ஓகே வந்த வேலை முடிஞ்சது நீ போ அப்படின்ட்டு நான் மும்பை வந்துட்டேன். இது நடந்தது 1990 ஆகஸ்ட் 16. கூட்டு போனவர் யாரு? சில விஷயங்கள் வந்து இந்த குரு பாரம்பரியம் அப்படின்றது ரொம்ப பெருசு. இப்போ நீங்க வந்து என்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மேபி இந்த மாயா உலகத்துல, இந்த பொருளாதார உலகத்துல நீங்க உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்துக்காகவோ ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து என்ன மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு பிணையப்பட்டது ஏற்கனவே. இது இப்படிதான் நடக்கணும், இங்கதான் நடக்கணும். இதுக்காக நான் வந்து இதை உடைக்க முடியாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கர்மா அப்படின்றது நம்ம சயின்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு சக்தியை இன்னொரு சக்தியா நம்மளால மாற்ற முடியும், பட் சக்தியை அழிக்க முடியாது. அந்த மாதிரி கர்மா அப்படிங்கறத அழிக்க முடியாது, ஆனா ஒரு கர்மாவை இன்னொரு கர்மாவை மாற்ற முடியும். என்னோட தொடர்பு அப்படின்றது அவங்களோட பல ஜென்மங்களா இருந்திருக்கு. ஸோ அதோட தொடர்பா அது வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இதோட இன்னும் பெரிய கதையெல்லாம் இருக்கு. என் கல்யாணம் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சொர்க்கத்துல கல்யாணம் சொல்லுவாங்க இல்ல, என்னதெல்லாம் அதையும் தாண்டி. சரிங்களா? அது நிறைய விஷயங்கள் இருக்கு என்னோட லைஃப்ல. வந்துட்டு பாபா படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? அது படம் தானே, படம் தானே. அந்த மாதிரி பல விஷயங்கள் உண்மையிலேயே என் லைஃப்ல நடந்தது. பட் அந்த மாதிரி லிட்டரலா கையை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போய் அந்த மாதிரி இல்ல. எப்படி பாபாஜி வந்து இன்ட்ராக்ட் ஆகுறாரு, எப்படி சில மந்திரங்கள் எல்லாம் தராரு, அவர் எப்படி யூஸ் பண்றாரு, அந்த அந்த மாதிரி தியரிஸ். அது வந்து ஒரு தியரி, ஒரு கற்பனை கதை. ரைட்டா? பாபா படம் எடுக்கணும்னா என் லைஃப்ல அந்த மாதிரி 100 பாபா படம் எடுக்கலாம். அவ்வளோ ஸ்டோரிஸ் எனக்கு பின்னாடி இருக்கு. பட் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஆன்மீக பேச்சாளருக்கும் ஆன்மீகவாதிக்கும் குருமார்களுக்கும் வித்தியாசம் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற பரம்பரை, இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறைகள். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல புக்கை படிச்சுட்டு திக்கி திணறாம அப்படியே நீங்க இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி அப்படியே போல போலன்னு கொட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு குரு உங்களுக்கு. ரைட்டா? குருமார்கள் வந்து அதிகமா பேச மாட்டாங்க, அவங்க செயல்ல மட்டும்தான் காட்டுவாங்க, பேசலாம் மாட்டாங்க, வெளியவும் வரமாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா. நான் வந்து இந்த ஸ்ரீவித்யா உபாசன மார்க்கத்துல 40 வருஷமா இருக்கும். இந்த செகண்ட் வரைக்கும் யாருக்கும் என்ன தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் 1500 பேத்துக்கு மேல தீட்சை கொடுத்துருக்கேன் லாஸ்ட் 2 வருஷமா. கடந்த 2 வருஷமா மட்டும் 1500 பேருக்கு நான் தீட்சை கொடுத்துருக்கேன். நான் யாரையும் தேடி போகல. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டீம்லாம் வந்தது இப்போ என் கூட வேலை பார்த்தவங்க அல்லது இப்படி தெருவில் போனவங்க. இப்போ நீங்க ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை நீங்களே அறியாம புலம்பிட்டு போவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு நான் தெரியாதனமா முட்டாள்தனமா உதவி பண்றேன்ற பேர்ல அவங்களுக்கு தீட்சை கொடுத்து நல்லதா பண்ணேன். அவன் சும்மா இருக்க மாட்டாம அவன் 4 பேத்துக்கு சொல்லி
இப்படியே மாறி 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 வந்து என்ன கொண்டா தெருவில் விட்டாங்க. ஏங்க எப்படி எனக்கு விருப்பம் இல்லை இதெல்லாம் சீரியஸா. ஸோ see here we have to understand only one thing, who we are, where we are, how we are. முதல்ல நம்ம புரியணும் நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், ஏன் நம்ம இங்க இருக்கோம், எங்க போக போறோம், எதுவுமே தெரியல நம்மளுக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட பேரை சொல்லி அவரோட பணம் கிடக்குதுன்னு தான் சொல்றாங்களே தவிர அவர் இருக்கிறாருன்னு சொல்லலை. அப்ப அவரோட பிணம் கிடக்குது அப்படின்னா அப்ப அவர் யாரு? அப்ப அவருன்றது வேற ஏதோ, அந்த பாடி கிடையாது. அப்ப நீ யார் அப்படின்றத முதல்ல புரியணும். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் ஒரு தனிப்பட்ட பொறுப்புகள் இல்லாம வரல. நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கு இந்த உலகத்துல, அதனால நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கு, அதனால நான் இங்க இருக்கேன். நீங்க இதை கர்மான்னு சொல்லுங்க, இல்ல வேற எதை வேணாலும் பேர் வச்சுக்கீங்க, என்ன பேர் வேணா வச்சுக்கீங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு புரிஞ்சும் புரியாத காலகட்டத்தில் வயசும் அந்த மாதிரி தான் எனக்கு, ரைட்டா? எல்லாம் கேட்டு திடீர்னு கையில காசு கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. மறுபடியும் மும்பை வந்துட்டேன். நான் மும்பையில ரொம்ப நாள் இருந்தேன். ஸோ மும்பையில இருந்து அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வெளியே சொல்ல முடியாது. ஸோ மும்பையில கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் 2000ல மறுபடியும் தமிழ்நாடு வந்தேன். 2000ல தான் தமிழ்நாடு வந்தேன். வீட்டுக்கு போனீங்களா? அதெல்லாம் கான்டாக்ட்ல தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன வீட்டில் நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன், அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் என்ன அப்படின்னா என்னோட பெற்றோர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை என்னால் பண்ண முடியல. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் இருக்கிற இது இருக்க முடியாது. ஒரு காரணம், இப்போ நான்லாம் வந்து பொது சொத்து மாதிரி சரியா? அவங்க சொன்ன நினைச்சிருந்தேன்னா அவங்களுக்கு தனி சொத்தா இருப்பேன். இப்போ நான் பொது சொத்தா இருக்கேன். மும்பையில் இருந்துட்டு 1990ல இருந்து 10 வருஷம் மும்பையில் இருந்துட்டு 2000ல திரும்ப திருப்பூர்ல வந்து கார்மெண்ட் நான் வேலை. அப்பா டெய்லர் வேலையை வேணான்னு தான் நான் ஓடி போனேன். டெய்லர்ல வேணான்னு தான் ஓடி போனேன். ஆனா கடைசியில் நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணது டெய்லர் கடைக்கு தான். அது ஒரு தனி கதை, அது நான் இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் தனியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் போய் சேர்ந்தது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட அண்ணன் முறை வேணும், எனக்கு பெரியமா பையன். அவன் மும்பையில் இருந்த மிதுன் சக்கரவர்த்தி மாதிரியா இருப்பான் ஆளு பாத்தீங்கன்னா. அவனை பார்த்து எனக்கு மும்பை போகணும்னு ஆசை வந்துச்சு. அவனும் என்ன மாதிரி ஓடி போன வந்தான். ஓடி போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தான். அப்புறம் திரும்ப அவன் போயிட்டான். அவனை பார்த்தா எனக்கு ஆசை வந்தது. அதனால தான் நான் மும்பை போகணும்னு சொல்லி ஏறினேன். ஆனா விதி பாருங்க, கொண்டு போய் ரிஸ்கேஸ்ல விட்டு எல்லா இந்த பிரச்சனைகள்லாம் நடந்து திரும்ப மும்பைக்கே வந்தாச்சு. அவன் 4-5 கடை வச்சிருக்கான்னு சொன்னான் என்கிட்ட. நான் நினைச்சது எப்படி, நல்ல பெரிய கடையா இருக்கும். அவன் தான் முதலாளி, நான் தம்பி இல்ல. அந்த கெத்துல போறேன், பார்த்தா ரோட்ல கர்ச்சிப் கடை வச்சிருப்பாங்கல்ல, ஃபுட்பாத்ல ஒரு 2க்கு 2 4க்கு 4 பலகை வச்சு அதுல கர்ச்சிப் வச்சிருப்பாங்க. முனிசிபாலிட்டி வந்தா தலையை தூக்கிட்டு ஓடணும். ஆமா, அதுல 4 கடை வச்சிருக்கேன். நீ ஒரு கடை பார்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து என்னன்னா ஒரு ரொம்ப சிம்பிளா என் லைஃப்ல சின்ன வயசுல அது தெரிஞ்சு வந்துச்சா தெரியாமச்சான்னு தெரியும், செத்தா கோடீஸ்வரனா சாகணும் அப்படி அந்த மாதிரி தொட்டு. எப்படின்னா கல்யாணம் நான் தானே மாப்பிள்ள அந்த மாதிரி ரைட்டுங்களா. ஒரு ஹையர் ஸ்டேட்ல தான் இருக்கணும் அந்த மாதிரி. எனக்கு அது பிடிக்கல, கர்ச்சி பிடிக்கிறது பிடிக்கல. கர்ச்சி பிடிக்கணும், அங்கேயேதான் கீழே அங்கேயேதான் ஃபுட்பாத்ல படுத்துக்கணும். ரூம் வந்து ஒரே ஒரு ரூமு, 200 பேர் ரூம்ல, 10க்கு 10 ரூமு. எதுக்கு ரூமுன்னா குளிக்கிறதுக்கும் டாய்லெட் போடுறது மட்டும்தான் ரூம், வேற எதுக்கும் ரூம் இல்லை. எல்லாம் ஃபுட்பாத்ல தான் குளிக்கிறது, வாஷ்ரூமு, அப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கு, அவ்வளவுதான். அதுக்குதான் ரூம். 200 பேர் இருந்தாங்க கேட்டுங்களா. அதெல்லாம் என்னோட லைஃப்ல அந்த காலகட்டங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாத பல துயரங்கள் நான் அனுபவிச்சேன். அப்பெல்லாம் நான் யோசிச்சேன், எங்க அப்பாலாம் எந்த லெவல்ல என்னை வச்சு வளர்த்தாரு. அவருக்கு ஏதோ ரொம்ப கம்மி தான், அவருக்கு 3 ரூபா தான் சம்பளம். நான் ஊரோட்டு ஓடி போகும்போது மொத்தமே
கேட்டுங்களா? ஆனா அந்த கண்டிஷன்ல அவ்வளவு லக்ஸரியா நான் இருந்தேன். கண்டிப்பா. இங்க வந்துட்டு ஏகப்பட்ட இது லைன்ல நிக்கிறது, அதெல்லாம் கூட மேட்டர் கிடையாது. அதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது நம்ம. பட் அதெல்லாம் ஏன் அப்படின்னு இப்ப யோசிக்கும் போதுதான் பல விஷயங்கள் எனக்கு வந்து ரிவீல் ஆச்சு நிறைய. நம்ம கர்மா கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியும். நீ என்ன செய்யறியோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கும் நடந்தது. அது இப்போ செஞ்சதா, அப்போ செஞ்சதா, எப்போ செஞ்சது தெரியல. நான் இவ்வளோ கர்மம் செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா நான் ஏன் கிரியாபாபாஜியும் காகபூச்சண்டரையும் பார்க்கணும்? ஒரு காகபூச்சண்டர் நான் ஏன் அவரை பார்க்கணும்? ரைட்டா? உங்களை கைப்பிடிச்சு கூட்டு போறாரு. ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, வளர்ட்டணும். ரைட், ஓகே, நோ விஷயம், பார்த்துக்கலாம். ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட் பண்ணது என்னோட லைஃப் இப்படி. 2000 இங்கே வந்தேன். திருப்பூர் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நார்த் இந்தியா வேற கம்பெனிஸ். அப்புறம் அங்க சில விஷயங்கள்லாம் நடந்தது. பிசினஸ் மூலமா தான் போயிட்டு இருக்கீங்க. ஆமா, எல்லாமே. அப்புறம் அங்க சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது இன்னொரு நாளைக்கு ஒரு தனி கதையா சொல்றேன். மறுபடி திரும்ப கோயம்புத்தூர் வரேன். ஒரு பெரிய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய குருமார்கள் சொன்னலையா, ஏற்கனவே நான் பார்த்த குருமார்கள், அவங்க மூலியமா எப்பவும் அந்த குரு இருக்காரு, ஆந்திரால ஹைதராபாத் இருக்காரு. அவரை போய் பார்க்க சொல்லி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன் நார்த் இந்தியாவில். நான் தான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளா என் கதையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா 100 பாபா படம் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லை ஃபாலோ பண்ணுவாங்க, தீட்சை வந்து எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம். நீ வந்தீங்கன்னா உனக்கு நல்லது, வள்ளினா எனக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து எங்கிட்ட தீட்சை எடுத்தீங்கன்னா உங்க கர்மாவை நான் எடுக்கணும், அதை நான் அனுபவிக்கணும். நான் என்னது உங்க அனுபவம்? நான் என்ன பாவம் பண்ண நான் வந்து கிடக்குறேன், நான் உங்க கர்மா அடிக்கணும். நீ வராத, தயவு செஞ்சு சத்தியமா யாரும் வராதிங்க. இது நீங்க வரணும் அப்படின்றதுக்கான பதிவுலாம் கிடையாது. ஆன்மீகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சில கதைகளும் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்கான காணொலியை தவிர நீங்க வந்து என்கிட்ட தீட்சை எடுக்கணும் அல்லது ஸ்ரீவித்யா ஃபாலோ பண்ணுன்றதுக்காக சத்தியமா இல்லை. தயவு செஞ்சு வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்க. கேட்டுங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட சில கர்மாக்களை நான் எடுக்கணும், என்னோட உயிரை பிச்சு உங்களுக்கு தரணும். ரைட்டா? ரைட்டுங்களா? நான் ஏன் கொடுக்கணும்? நான் எத்தனையோ ஜென்மத்தை தவம் பண்ணி கொண்டாந்துருக்கேன், நான் ஏன் உனக்கு இலவசமாக கொடுக்கணும்? அப்படியே பிச்சு நீங்க கொடுக்குற காசு தட்சணைங்கிறதெல்லாம் வந்து உங்க பாவம், கர்மா. நீங்க சம்பாதிக்கிறதும் சரி, நீங்க தட்சணைன்ற பேர்ல மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் சரி, அது கர்மா. அது உங்க கர்மாவை தான் எனக்கு தரீங்களே தவிர, நீங்க நான் காசு கொடுத்தேன் தட்சணை கொடுத்தேன் பெருமையெல்லாம் மட்டுக்க முடியாது. அப்படியெல்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க. நீங்க வந்து யாருக்காவது ஒரு நல்லது பண்றீங்க, ஒரு தானம் பண்றீங்க, தர்மம் பண்றீங்க, ஒருத்தர் சாப்பாடு வாங்கி தரீங்க அப்படின்னா நான் தானம் பண்ணேன்னு பெருமையெல்லாம் பீத்துக்காதீங்க. அது உங்க கர்மா. உங்க கர்மா அவன் அனுபவிக்க போறான்னு அர்த்தம். நீங்க எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்கன்னா உங்களோட கர்மா கழிக்கிறது நீங்க தரீங்க, உங்க கர்மா கழிக்கிறதுக்கு நான் சாப்பிடணும், நான் அனுபவிக்கணும். ரைட்டுங்களா? குருமார்களோட வாழ்க்கையெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உண்மையான குருமார், நான் சொல்றது உண்மையான குருமார்கள்ப்பா. 4 புக்கை படிச்சுட்டு வாந்தி எடுக்கிறவனு கிடையாது. அதான் நீங்க மொத்தத்துல மக்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆன்மீக பேச்சாளர் யாரு, ஆன்மீகவாதின்றவன் யாரு, குருமார்கள் யாரு அப்படின்னு முதல்ல அந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நான் வந்து இங்க வந்து உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து ரொம்ப எழுதி வச்சு படிச்சு இந்த எகுனை மோதையா எகுனை மோனையா ரொம்ப தெளிவா சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் தோணாது. இப்ப நான் இங்க வந்து உட்கார்ந்தேன், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ வரைக்கும் நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன். என்னென்ன உளறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா உளறேன், ஏதோ சொல்றேன், இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ என் மைண்ட்ல என்ன டவுன்லோட் ஆகுதோ அதுதான். இது அத்தனையும் நினைவும் நித்திரையும் அல்லாத ஒரு உன்னத நேரத்தில் என்னோடு கொஞ்சி விளையாடும் பட்டுடை உடுத்திய பாங்கான பகவதி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி
அவர்கள் எனக்கு உரைத்த பல அற்புதமான ரகசியங்களும் நான் அதை உணர்ந்த ரகசியங்களையுமே ஸ்ரீவித்யா உபாசனை என்ற தலைப்பின் கீழ் ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல இப்போ ஸ்ரீவித்யா தீட்சை கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். நான் வந்து ஒரு டூல், எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாருங்க, நான் பிறந்து வளர்ந்தது எங்கேயோ வளர்ந்தேன், சம்மந்தமே கிடையாது. ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. பாம்பே போக எங்கேயோ போய் இறங்கினேன், சம்மந்தமே கிடையாது. நான் யாரையும் தேடி போகல, எனக்கு தீட்சை கொடுக்கணும்னு கேட்கல, நடந்தது. அப்புறம் அதை தாண்டி எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ வந்து மறுபடியும் இந்த ஆன்மீக துறைக்கு வந்தது இன்னொரு பெரிய கதை. இப்போ நான் வந்து ஆரம்ப கட்ட கதையை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன எனக்கு தீட்சை கிடைச்சது அப்படின்றதுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க நடுவுல என்னென்ன நடந்தது அப்பப்போ அப்புறம் சொல்றேன் ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். இப்ப நான் குருவா இருக்கிறதுக்கு நடந்ததுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. கேட்டுங்களா? கேட்போம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள். இல்ல, சில விஷயங்கள்லாம் கேட்டு ரொம்ப போர் அடிச்சிடும். அது கொஞ்சம் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லலாம்ல. ரொம்ப போர் அடிச்சிடும். அந்த சென்ஸ் வந்துட்டு நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கவும் முடியாது. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. நான் பாம்பே போன ப்ரூஃப் இருக்கு, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு. நான் பங்களாதேஷ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். போறதுக்கு முன்னாடியே என்னோட குருமார்கள் நீ வந்து குருவாகணும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்ட்டேன். தெருவுக்கு முக்கு நான் குருன்னு உட்காந்துருக்கேன். 4 யூடியூப் போடுறேன், 4 புக் எடுத்து வாங்கி எடுக்கிறேன். நீங்க 4 பேர் அவனை குருன்ட்டு போயிடுறீங்க. ஒருத்தர் பெருசு பெருசா சிலையை கட்டுறாங்க. முதல்ல கடவுள் அப்படின்னு என்ன, கடவுள் தன்மைன்னு என்னன்னு தெரியணும். யாராவது பெரிய சிலையா வச்சிட்டாங்கன்னா போய் முன்னாடி போய் செல்ஃபி எடுத்துக்கிறது. நான் வந்து அவர் கட்டின ஒரு குரு. குரு அப்படின்றதுக்கு தகுதிகள் நிறைய இருக்கு. அதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்ற விஷயம் சிம்பிளா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஏன் வந்தேன், எப்படி வந்தேன்றதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அப்புறம் ஃப்ளோ எல்லாம் போயிடும். ரைட்டுங்களா? ஸோ மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியணும். குருமார்கள் அப்படின்றது எப்படி நேற்று காலையில வந்தாங்க இன்னைக்கு குரு ஆயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நான் 40 வருஷமா இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பூம் பண்ணிட்டு தான் இருக்கேன், பூம் போயிட்டு தான் இருக்கு. என்ன ஒண்ணு, இப்ப நீங்க இப்படி வச்சுக்கோங்க, எல்கேஜி படிக்கும்போது ஏபிசிடி எப்படி படிப்பீங்க? எழுதி பார்த்து போனையா இப்படி ஏபிசிடி படிச்சுங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க ஒரு புக்கை பாக்குறீங்க, பார்த்த உடனே படிச்சிருவீங்க. எழுத்து கூட கூட மாட்டீங்க, பார்த்த உடனே படிச்சிருவீங்க. ரைட்டா? ஆனா அந்த அடிப்படையா நீங்க எல்கேஜில படிச்சீங்களா ஏபிசிடி, அது இல்லாம இது வந்துருமா? ரைட்டுங்களா? சோ அதெல்லாம் அடிப்படை, அது இல்லாம இது வராது. சோ அதெல்லாம் தாண்டி குரு பாரம்பரியத்துல ஒவ்வொரு குருக்கிட்டையும் தீட்சை வாங்கி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பாரம்பரியம் இருக்கு, குரு பாரம்பரியம். இதுல வந்து ஸ்ரீவித்யான்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல நிறைய மார்க்கங்கள் இருக்கு. தட்சிணா மார்க்கம், வாம மார்க்கம், சமயாச்சாரம், நிறைய இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு குருக்கிட்டையும் ஒன்னொன்னா படிச்சு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி, ரைட்டுங்களா, என்ன நான் உணர்ந்து, என்ன நான் உணர்ந்தா தானே உங்களை நான் உணர வைக்க முடியும். ரைட்டா? இப்போ என்கிட்ட நீங்க பேசுறீங்க அல்லது இதை பாக்குறீங்க, இதை யாரெல்லாம் பாக்குறீங்களோ கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கீங்க. உங்க லைஃப்ல வந்து நீங்க உணர்வீங்க ஏதோ ஒரு மாற்றத்தை. யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பாக்குறவங்க ஆன்மீகவாதியா இருங்க அல்லது நாத்திகவாதியா இருங்க, நம்புங்க, நம்பாம போங்க, எதோ வேணா பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்க லைஃப்ல மேபி உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறலாம், உங்க மைண்ட் செட் மாறலாம், உங்க திங்கிங் பேட்டர்ன் மாறலாம், டிசிஷன் மேக்கிங் பவர் மாறலாம். ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க கண்டிப்பா. ஆனா இது என்னாலலாம் கிடையாது. என்னோட குரு மண்டலம், என்னோட குருமார்கள், நம்மளோட சித்த குரு அப்படின்றது என்ன அப்படின்னா, சித்த குரு ஜோதி அப்படின்றது இந்த செகண்ட் வரைக்கும், இப்போ நம்ம பேசிட்டு இருக்க முடியல, இந்த செகண்ட் வரைக்கும், இந்த பிரபஞ்சம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சித்தியான அத்தனை பேர்த்தோட மொத்த சக்தியும் தான் சித்த ஜோதி இந்த செகண்ட் வரைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அவங்க நம்ம கூட இருந்து வழி நடத்துறாங்க. ஸோ சாட்சாத் லலிதா திரிபுர சுந்தரி எங்கும் நிறைந்திருப்பவள் உங்களுக்குள்ளேயும் இருக்கா, எனக்குள்ளேயும் இருக்கா, நம்மளை சுற்றியும் இருக்கா, எல்லாத்துலேயும் இருக்காங்க. அதை உணரணும். நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி எல்லாம் கிடையாது.
ஆன்மீக வாழ்க்கை. ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்க பாக்குற கார்பரேட் சாமியார்ஸ் மாதிரிலாம் கிடையாது சாமியார்கள் வாழ்க்கை. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, கார்பரேட் சாமியார்ஸ் எல்லாம் நிறைய பேரு அந்த மாதிரிலாம் கிடையாது சாமியார்கள் வாழ்க்கை. ஐ மீன் குருமார்கள் வாழ்க்கை. குருமார்கள் வாழ்க்கைன்றது வேற, வேற. அவங்களோட சர்வீஸ்ன்றது வேற, அவங்களோட திங்கிங்கிறது வேற. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ அவங்கவுங்க பண்றாங்க, அவங்கவுங்களுக்கு உண்டானது அவங்கவுங்களுக்கு இருக்கு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்க பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுங்க. நான் உணர்ந்தது, என்னோட குருமார்கள் எனக்கு சொன்னது, இது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது. யாரையும் தயவு செஞ்சு விமர்சிக்காதீங்க தெரியாம. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை பாக்குறேன், பார்த்துட்டு நான் உங்களை கமெண்ட் பண்ணேன்னா என்னன்னே தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? கமெண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, உங்களோட பாவங்கள்ல சில எனக்கு வரும். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, எல்லாரும் என்னை திட்டுங்க தயவு செஞ்சு, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல, இந்த ஜென்மத்துக்கு நான் உங்க கூட இருக்கேன். இப்ப நீங்க திட்டினீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சீக்கிரமா என்னோட பாவங்கள்லாம் கரையும். அப்போ நான் சீக்கிரமா என் வேலையை பார்த்து நான் போயிடுவேன், ரைட்டுங்களா? ஸோ தயவு செஞ்சு யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க. அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த விஷயம் கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா விமர்சனம் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாது, அவன் சொன்னா இவன் சொன்னா பக்கத்துல சொன்னா பண்ணீங்க அப்படின்னா அதோட பாவ பலன்கள் நீங்க தான் அனுபவிக்கணும். இப்போ நீங்க இந்த கலிகாலத்துல ஒண்ணு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்றோம் ஜென்ரலா, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சார், நல்லவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், சொல்றோமா இல்லையா? நம்மளே சொல்லியிருக்கோம் நிறைய பேர். ரீசன் என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லவனை பத்தி யாராவது நினைக்கிறீங்களா? இவன் நல்லவன்பா, நல்லா இருக்கட்டும் சொல்றீங்களா? சொல்றீங்களா? என்னைக்காவது கெட்ட ஒருத்த முறை வச்சுக்கங்க, வீணா போனவன், விளங்காதவன், நாசமா போக சொல்றமா இல்லைங்களா? இப்ப என்ன அப்படின்னா, உண்மையிலே அவன் கெட்டவனா நல்லவன் நமக்கு தெரியாது, யாரோ சொன்னாங்க, நீங்க கேட்டீங்க அவன் கெட்டவன், உங்களுக்கு வந்து அந்த வெறுப்பு வருது, நீங்க அவனை வந்து அவன் கெட்டவன் திட்டுறீங்க, அவனோட பாதி கர்மம் நீங்க எடுத்துக்கிறீங்க. யார பத்தியுமே நெகட்டிவா பேசுவோம். அவன் இப்ப நான் வந்து ஒரு கெட்டவன், என்ன 10 பேர் திட்டுறீங்க, என்னோட கர்மம் 10 பேருக்கு போயிடுச்சு, இப்ப நான் நல்லா இருப்பேனா கெட்டு போனா? அதான் நடக்குது இப்போ, இப்பவும் அதான் நடக்குது. நீங்க அரசியல்வாதிகளை எடுத்துக்கோங்க, யார வேணா எடுத்துக்கோங்க, ரைட்டா? ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் மிகப்பெரிய பணக்காரனோ காசு பணத்துக்கு கஷ்டப்படாம இருக்கிறானோ அவன்லாம் வந்து புண்ணியம் பண்ணவெல்லாம் நினைச்சிடாதீங்க. உலகத்திலே ரொம்ப பாவம் பண்ணவங்க அவங்கதான். அப்படி சொல்றீங்க? ரொம்ப பாவம் பண்ணவங்க அவங்கதான், ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னா, பணத்தை வச்சு நீங்க வந்து புண்ணியமும் பண்ணலாம், பாவமும் பண்ணலாம், ரைட்டா? ரெண்டுமே பண்ணலாம். இப்ப அந்த பணம் வந்து உங்களுக்கு நீங்க பண்ண புண்ணியத்தினாலையும் வந்து சேர்ந்துருக்கலாம், நீங்க பண்ண பாவத்தாலையும் வந்து சேர்ந்துருக்கலாம். உங்களோட ஃபியூச்சர் இதை பேஸ் பண்ணி தான். நீங்க இப்போ இந்த செகண்ட்ல என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, என்ன செய்ய போறீங்க, இதோட விளைவுகள் தான் உங்களோட ஃபியூச்சர். பிரம்மாண்டெல்லாம் எவனும் தனியா கிடையாது, நம்ம செய்யற வினைகள் தான். நீங்க என்ன உங்களோட ஃபியூச்சர் நீங்க தான் இப்ப விதைக்கிறீங்க. இப்ப இந்த செகண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, இப்ப இந்த செகண்ட்ல நீங்க என்ன செய்யறீங்களோ, இதோட விளைவுகள் தான் உங்களோட ஃபியூச்சர். பிரம்மாண்டெல்லாம் எவனும் தனியா உட்கார்ந்து இருக்கல, யாரும் தலையெழுத்தெல்லாம் எழுதல, கேட்டுங்களா? புராணங்கள்லயோ அல்லது கதைகள்லயோ சொல்லி இருக்கிறது எல்லாமே வந்து சில விஷயங்களை வந்து நம்ம டைரக்டா சொல்ல முடியும். இப்போ நான் வந்து காஸ்மாலஜி எல்லாம் டைரக்டா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு தூங்கிடுவீங்க, எல்லாம் கம்பெனி வெளியே போயிடுவீங்க. அதே ஒரு கதையா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்டா கேட்கறது. அந்த மாதிரி யோக ரகசியங்களை, பிரபஞ்ச ரகசியங்களை கதையா சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், கதையை மட்டும் கேட்டு புல்லரிச்சிட்டோம், அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை இப்போ வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, ரைட்டுங்களா? இதுதான் நடக்கிறது. இங்க கடவுள் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை, சத்தியமா கடவுள் இல்லவே இல்லை. நான் ஆன்மீகவாதி, சத்தியமா கடவுள் இல்லை, அதனால்தான் நான் ஆன்மீகவாதி. சரி, இதுக்கப்புறம் விளக்கம் சொன்னாதான் எனக்கு புரியல. இந்த உலகம், நீங்க, நானு, இது எல்லாமே
பிறந்தது வந்து ஒரு அணுவுல இருந்து. இந்த அணு பிறந்தது வந்து ஒண்ணுமில்லாத சூனியத்துல இருந்து. சரியா? அந்த சூனியத்திலிருந்து இயங்குனது ஒரு பொருள். அந்த சூனியத்தை தான் நீங்க சிவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க. அதுல இருந்து அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு சக்தியை தான் நீங்க வந்து சக்தி அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கும் முன்னாடி ஒண்ணு இருக்கு, அந்த சூன்யத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அதுதான் ஆதிசக்தி. அதுல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு. அதுல இருந்து தான் சிவன், நீங்க சொல்ற சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாம் அதுல இருந்து தான் வந்துச்சு. அவங்களுக்கு உண்டான சக்திகள் அதுல இருந்து தான் வந்துச்சு. பட் இங்க ஆன்மீகம் அப்படின்றது இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி அண்ட் எனர்ஜி, இதோட காம்பினேஷன் தான். அந்த காம்பினேஷனோட அது எப்படி இயங்குது அப்படின்ற தன்மைக்கு தான் நீங்க வந்து ஒரு பேர் வச்சிருக்கீங்க. அதுவும் பேஸ்ல தான் நீங்க ஒரு சிலையை உருவாக்கியிருக்கீங்க. அந்த சிலையை தான் இப்ப நீங்க கண்டுபிடிச்சு திரியுறீங்க. அது பின்னாடி நீங்க போகவே இல்லை. சிவனா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், மக்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து இந்த உலகம் வந்து ஒரு எனர்ஜி, அப்புறம் இந்த மாதிரிலாம் சொன்னா இப்போ பிசிக்ஸ் எல்லாம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம், அந்த பொண்ணுக்கு என்ன புரியும்? கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பாமர மக்களுக்காகவும் ஒரு நார்மலா எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரண்ட பிரபஞ்ச ரகசியத்தை பல்லாயிரக்கணக்கான சக்திகள் இருக்கு, காம்பினேஷன்ஸ். இப்போ ஒரு ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம காம்பினேஷன் மாத்திரம். ஏபிசிங்கிறது ஒரு காம்பினேஷன், சிபிஏங்கிறது ஒரு காம்பினேஷனு, பிஏசி அப்படின்றது ஒரு காம்பினேஷன். ஆனா இது எல்லாத்துக்கும் அர்த்தம் வேற வேற, அதோட ஒர்க்கு வேற வேற. ஸோ அந்த மாதிரி இந்த லைட்டு, எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன் இதோட காம்பினேஷன்ல ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்திக்கு ஒரு பேர் வச்சிட்டாங்க. இப்போ நம்ம சயின்டிஸ்ட்லாம் வைக்கிறாங்க இல்லையா, எக்ஸ், X1, X2, அந்த மாதிரி சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு அந்த காலத்துல பேர் வச்சிட்டாங்க. அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அது எப்படி செயல்படுது அப்படின்ற அதோட அடிப்படையில ஒரு சிலையும் செஞ்சு வச்சிட்டாங்க. சிலையும் எப்படி செஞ்சாங்கன்னா, நார்மல் நம்மள மாதிரி வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மதிப்புமா அதை, ரைட், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி வச்சோம்னு வச்சுக்கோங்க, பயந்துட்டு போக மாட்டோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், ரைட்டா? ஸோ அதன் தத்துவத்தின் அடிப்படையில அதுக்கு 4 கையோ 16 கையோ 8 கையோ வச்சு நம்மளோட கொஞ்சம் பெருசா ஆஜான பாகவா ஏதோ ஜிம்முக்கு டெய்லி போயிட்டு வர மாதிரி சிலையெல்லாம் வச்சாங்க. நீங்க எப்பவும் ஆதி காலத்துல கோயிலுக்கு போனீங்கன்னா டெய்லி உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த 8 கை ஏன் வந்துச்சு, இந்த இப்ப லிங்கம் இருக்குன்னா லிங்கத்துக்கு என்ன அர்த்தம், இந்த பீடத்துக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி அதோட தத்துவங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு தானே வந்த சாமி கும்பிட்டுப்போம் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அர்ச்சனை, அபிஷேகம், அப்புறம் விஐபி டிக்கெட்டு எல்லாம் போச்சு. இப்ப நம்ம கோயிலுக்கு எதுக்கு போறோம்? 2 ரீசனுக்கு தான். ஒண்ணு, டூர் போறோம், கோயிலுக்கு டூர் போறோம், ரைட்டா? இல்ல அப்படின்னா வீட்டுல தொல்லை தாங்கல, எங்கேயாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், எஸ்கேப் ஆகணும், போறோம். அங்கேயும் போய் சும்மா இருக்கிறோமா? சாமி கும்பிட போறீங்க, அங்கேயும் போய் லைன்ல நின்றுட்டு ஊரு கதை, உலகம் கதை, போனவங்க கதை, வந்தவங்க கதை, இதைதான் பேசிட்டு இருக்கீங்க. அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிடல. எப்ப கும்பிடு? கிட்ட போன இதான் சிவனா அப்படி, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு. ரைட்டா? உடனே வீட்டுல வந்து நான் இந்த கோயிலுக்கு போனேன், நான் நினைச்சது நடக்கவே இல்லை. நீ என்னத்த நினைச்ச? நீ ஊர் கதையெல்லாம் எல்லாம் நினைச்ச, ரைட்டா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி நாங்கள்லாம் இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது டெடிக்கேட்டட். நீ சாப்பிடு, சாப்பிடாம இரு, இல்லை மழை பெய்யுது, என்ன வேணா நடக்கட்டும், இந்த டைம்ல இதை பண்ணணும்னா பண்ணணும், அது பண்றோம். அது ஒரு கட்டம் வரைக்கும் தான். நீங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க, முதல்ல ஊசி போடும்போது உங்களுக்கு கை எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ஷன்ல எழுதும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? 50,000 டவுட் உங்களுக்கே வரும். இது கரெக்டா இருக்குமா, ஒரு தப்பா போச்சுன்னா இது கரெக்டா, ஒரு டவுட்டு, ஒரு ஃபியர். நீங்க டாக்டர் தான், படிச்சு பாஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க, ஆனா முதல் பேஷண்ட் அட்டென்ட் பண்றீங்க,
உங்களுக்கும் அந்த ஹெசிடேஷன் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீகத்திலையும் இதெல்லாம் சாத்தியம் தான், எல்லாமே நடக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கு போய் இதெல்லாம் சொல்லி தர முடியுமா? முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளா அந்த தத்துவத்தை வச்சு சிலையை உருவாக்குனாங்க. சிலையை வச்சு தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம சிலையை மட்டும் பிடிச்சிட்டோம், மற்றதெல்லாம் விட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், பால் அபிஷேகம் பண்றோம், குங்குமார்ச்சனை பண்றோம், நிறைய அபிஷேகங்கள் பண்றோம். அதுக்கு சில எல்லாம் பலன் எழுதிட்டு இருக்காங்க. இதை பண்ணினா இது நடக்கும், இதை பண்ணினா இது நடக்கும். இதெல்லாம் நீங்க வந்து அனுபவிக்கணும் முதல்ல பண்ணிட்டு, விட்டுங்களா? அனுபவிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். முதல்ல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க அனுபவிக்கணும். நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, எங்க போக போறீங்க, என்ன பர்பஸ்க்காக இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஒரே ஒரு தடவை கேள்வி கேட்டீங்கன்னா போதும். உங்க லைஃப்ல, உங்க டோட்டல் லைஃப்ல ஒரே ஒரு தடவை கேள்வி கேட்டு படுங்க. நம்ம யாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் எல்லாம் தானே நடக்கும். சரி, அந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கறது இல்லை. யார்கிட்ட கேட்கறதுன்றது தெரியல. உங்ககிட்ட கேளுங்க. ஓ, இப்ப நீங்க உங்களை வேண்டாம், நான் இருக்கேன், நாளைக்கு நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுவீங்க? என்னோட பணம் கிடக்குன்னு தான் சொல்லி, நான் கிடக்குறேன்னு சொல்ல மாட்டீங்க. என்னோட பணம் கிடக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப நான் யாரு? அது தெரியல. இப்ப நான் அந்த பாடி விட்டு விலகிட்டேன்னா இது என்னோட பிணம், இது இது வேற ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த வேற ஒண்ணு எது? அது புரியணும் இல்லையா? அப்போ நம்ம கேட்கணும், அதுக்கிட்ட தான் கேட்கணும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிள். படுக்கிறதுக்கு முன்னாடி நான் யார் கேட்டு படுங்க, விடை கிடைக்கும். ஆத்மார்த்தமா கேட்கணும். என்ன டெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல உங்களை நீங்க டெஸ்ட் பண்றதுக்கோ எல்லாம் கேட்க கூடாது. ஆத்மார்த்தமா கேட்கணும். நான் யார், நான் ஏன் இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன், என்னோட டார்கெட் என்ன. நீங்க இந்த உலகத்துல பிறந்து கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்று அது கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி பார்த்துட்டு அப்புறம் கடைசியில முடியாம எவனாவது கொன்னோ இல்ல விஷம் குடிச்சு விட்டோ இல்ல நோயிலையோ சாகிறதுக்கெல்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனிப்பட்ட தகுதி இருக்கு, தனிப்பட்ட பொறுப்பு இருக்கு. அதை உணரணும். அதை உணரணும்னா நீ யாருன்னு உணரணும். நீ யாருன்னு உணரணும்னா என்ன பண்ணணும்? கேள்விகள் கேட்க தொடங்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதையே வந்து ஒரு சவாலாவோ அல்லது ஒரு என்ன சொல்லலாம், நம்ம கிராமத்துலாம் கேட்பாங்க இல்லையா, விடுகதை. விடுகதையா எடுத்துக்கலாம். இது விடுகதை இல்ல, ஒரு கேள்வி, உங்களுக்கான ஒரு கேள்வியா எடுத்துக்கோங்க. இந்த கேள்வியை நீங்க பர்சனலா எடுத்துட்டு உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இது உங்களுக்கான பதில் கிடைக்கும். இல்லையே என்ன சோதிக்கணும் இல்ல வேற மாதிரி எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் விடுகதையா தான் இருக்கும், விடை கிடைக்கவே கிடைக்காது. சரிங்கய்யா, ரொம்ப சுவாரஸ்யமா எவ்வளவு போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஐயாவோட ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய எபிசோடுகள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த முதற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் அப்புறம் சொல்ல ஸ்கிப் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தது நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.